வேலையெல்லாம் வச்சுக்காத. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். எது இந்த கால் டிக்கெட் அரை டிக்கெட்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸா? வெளிய போங்க. நான் ஏன் வெளிய போணும்? இந்த ரூம்ல எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. அப்பா சொல்லிருக்கார். அது முழுசா 3 அடி ஹைட் வரல, அதுக்குள்ள ரைட்ஸ் பத்தி இப்போ போறீங்க பாரு. இந்த பக்கத்து தெருவுக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காரா. அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கலாம்னா நல்ல ஷர்ட் கூட இல்ல. தள்ளு, எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கு. இதுல பொம்மை வேற. உண்மையிலே சச்சினா? ஆமா, சச்சின் வந்திருக்காக, கூடவே அக்கா ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காக, பக்கத்து தெருவுல ஆட் பிலிம் ஷூட்டிங் நடத்துறாங்க. ரெண்டு பேருமா? இது மின்னல் மாதிரி காணாம போயிட்டாளுங்க. எங்க அவன்? யாரு? இந்தியன் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி, ஜப்பான் எக்கானமி இஸ் ஜப்பான் எக்கானமி. இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் தி பெஸ்ட் எக்கானமி. இந்தியன் எக்கானமி இஸ் போலீஸ் அகாடமி பார்ட் 1 பார்ட் 2. தெருவுல பொறுக்கித்தனமா சண்டை போட்டுட்டு இங்க வந்து நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா? ராஸ்க். யாக்கா நம்மி போலீஸ் மம்மி. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. காலையில 6 மணில இருந்து ரூம்க்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவன போய் இந்தியன் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் அவர் எக்கானமி. இந்த உலகத்திலேயே பாவாடைய கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி இருப்பான். லுங்கி நினைச்சு பாவாடைய கட்டிட்டோமேடா. அது வந்து படிக்கிற ஆர்வத்துல அடையாளம் தெரியாம. அப்படியா? போய் பா போய். அவன் சொல்றதை எதையும் நம்பாதீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல இருந்து குதிச்சு உள்ள வந்தான். நீ என்னடி ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்டவ மாதிரி வந்திருக்க? எல்லாம் இவன் செஞ்ச வேலைதாமா. சச்சினும் ஐஸ்வர்யா ராயும் ஷூட்டிங் வந்திருக்காங்கன்னு சொல்லி எங்களை தெருவா அலைய விட்டுட்டான் தெரியுமா? நான் அப்படி சொல்லலையே போவனா. பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்தா சாமிகள் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொன்னேன். நீ என்னடானா அது சச்சின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோகிராஃப் எடுத்துட்டு போய் ஐஸ்வர்யா ராயை தேடினா எப்படி இருப்பாங்க? வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு பாருங்கப்பா. பாத்துக்கிட்டு தான்டா இருக்க. என்ன நீ எப்ப அந்த 4 அரியர் பேப்பர்ஸையும் எழுதி பாஸ் பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்க. அதெல்லாம் நடக்காதுப்பா. நீங்க படி படிங்கறீங்க, அவன் கபடி கபடின்னு சொல்லி திரியறான். அப்பா கபடியா? நான் அதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நம்பிக்கை இல்லைன்னா அம்மா கிட்ட கேளுங்க. ஆமாங்க. ஆஹா இல்ல இல்ல மச்சான், நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். நான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்த்தியா? உங்க அப்பா அங்க பக்கத்துல இல்லையே. எதுக்கு நான் சொல்றதுக்கு வெறும் ஊன் கொட்டேனா? என்ன மச்சான், உங்க அப்பா கூட பழகி ஊர்ல டைனோசர் உருமுறை மாதிரி மாறிட்டு வருது. மாமா இன்னைக்கு சோக்கா மாட்டானுங்கடா. கட்சியில உங்க அப்பா உள்ள பூந்து எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கலாச்சிட்டாரா. அவர்கிட்ட மனசுல பெரிய வல்லரசு விஜயகாந்த் நினைப்பேன். ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகுறாரா. 24 hours உன்னையே ஃபாலோ பண்ணிருக்கான். எப்படி அவரை உள்ள சமாளிக்கிறே நீ? பேசாம அந்தால டைவர்ஸ் பண்ணிடுறா. ஐயோ மாமே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ரா. நான் கேக்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுடி. உங்க அப்பா கஞ்சி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் தான் போடுறாரா இல்ல உள்ள 4 ரோட்டா இறக்குறாரா? என்னத்துக்கு அவ்வளவு வரப்பாக்குறாரு? ஒரு நாள் வச்சுக்கு போறாரு. மச்சான் நான் சொல்ல வந்த மேட்டரே மறந்துட்டேன்ப்பா. சேச்சி 2 பண்ணு. டேய் கடாகுமாருக்கு வேற ஜுரம் வந்து நீட்டி நிக்கிறான். அப்புறம் நம்ம டுமில்க்கு போ வவால் இல்ல வவால். அவங்க அம்மாவை சாராய கேஸ்ல போலீஸ் தலையில் போச்சு மச்சான். ஆமா ஆள்ல நீ ஒண்ணு கவலைப்படாதடா. நான் அக்கறல மேட்ச்ல பயங்கரமா கலாச்சற முடே. வேலே மச்சான், நாளைக்கு மேட்ச்ல கெலிக்குது உன் கையில தான்டாகுது. அவன் வேற நம்ம கிட்ட உதவாங்கன்னு பயங்கர காட்டா இருப்பானுங்கடா. அப்பா எவனோ ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள். என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர், செஸ்ல ஒரு ஆனந்தன்னா பெருமையா சொல்லிக்கலாம். பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கபடி விளையாடிக்கிட்டு தெரியறான். ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இப்ப பேசிச்ச ஒரு டிஸ்கவரி சேனல். டேய் அது பேர் என்ன? மச்சான் நான் தான் நரி. என்னடா கட் ஆயிடுச்சு? வேற ஒண்ணும் இல்ல மாமே. நாளைக்கு காலையில 11 மணிக்கு அம்பேத்கர் கிரவுண்ட்ல மேட்ச். நீ வர்ற கலகர கெளிக்கிறான். கபடி மாமே. அப்படியே உங்க நைனா கிட்ட put on the phone you rascal. என்னடா அர்னால்டு போட டைட்டில் அவரே? நான் தான் உங்க அப்பா பேசுறேன். நான் தான்டா உங்க அப்பா. அட தெலுங்கு போட டைட்டில் விடுற. நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவ ராஸ்கல். எந்த நரி? நொந்த நரி. என்ன லிப்பு அசைறது? ஒன்னில்லையே இல்லையா? வாட் இஸ் திஸ் மேடம்? கான்சன்ட்ரேட் ஆஃப் வர்க். திஸ் இஸ் ஹோமமா. கம்முனு காரணம். சாமி சொல்றத கேளுப்பா. நீ நல்லா படிக்கணும்னு தானே ஹோம் பண்ற. சரிமா சரி. ஓகே கான்சன்ட்ரேஷன் திஸ். லெட் அஸ் ஸ்டார்ட்.
நடந்து கொண்டிருக்கிற போட்டி மிக கடுமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. வெல்ல போவது கில்லி அணியா டைகர் அணியா? நெக்ஸ்ட் ரைட். கபடி 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 கேப்டன் வேலு இல்ல, அதனால மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. கேம்ல கிக்கே இருக்காது. ಅದರ ಯೋಗ ಸ್ವರಾಗ ಸೋಗ ಅರ್ಥ ಬತ್ತಿನ ಸುರಾದರ ಮಾರ್ಕರ ಓರಿ ಮದ್ರಾಸ್ ಬಂದ್ರ ಬಂದ್ರ ಹೋಮ ಐಕ್ರೇದ್ರ ಮಂತ್ರಾದ್ರ ಹೋಮ ಪರಮಾತ್ರ ಗೋತ್ರೇದ್ರ ದೂಸರಾತ್ರ ಬಾಬಾ ಇದ್ರ ಬಾಮ್ರ ತೇಜ ಬದಗೆ ಟಾಪ್. அங்க என்ன பார்வை? நெய் எடுத்துட்டு வாங்கோ. நீங்க வந்திருக்கீங்க, உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா, உட்காருங்கோ. உங்க பிள்ளையாண்ட தான் போ. நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் டேங்க வாடா வாடா. நெய் எடுத்துட்டு வாங்க. சாத்ரா சுராதர மாத்ரா பாபா சிதத்ர மாத்ரா பாபா சிதத்ர மாத்ரா உடனே நெய். ராமகிருஷ்ணா, உனக்கு இருக்கடா கிருஷ்ணா. பின்னாடி ஒரு பின்லாடன் இருக்கான் பாரு, அவன வேற கூட்டின்னு ஓடிப்போம். நான் ரெடி, நீ ரெடியா? என்ன கிண்டலா? பெருசா கல்யாணம் பண்றாங்களா? கல்யாணம் நான் போனமா அதுக்கு? முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற? முடியாதுன்னு சொல்றேன். எங்க குடும்பத்தை மதிக்காத யாரையும் நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேண்டாம், நீ மதிக்க வேண்டாம். என்ன பண்றது? நீங்க போங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்குடி. இல்ல நான் போக மாட்டேனா? நம்ம வீட்ல இருந்து அந்த கல்யாணத்துக்கு யாரும் போகறனா அவங்க தப்பா நினைப்பாங்க. ஓவர் சத்தமா இருக்குது வேலு. போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துரு. கவலையே இல்ல. ஸ்டாப் இட். அடடடடட. இதென்ன பார்லிமென்ட் மாதிரி இப்படி சத்தம்? 4 பேப்பர் எழுதுன்னு திட்டினா மட்டும் பத்தாது. குழந்தைகளை பீஸ்ஃபுல்லா படிக்க விடுங்க. வேலு, நீயே சொல்றா. எங்க அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்துக்கு அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வந்தாங்களா? வரல. ஏன் அப்பாவே நீ லேட்டா தானே வந்தாரு? இப்ப அவர் தம்பி பொண்ணு கல்யாணமா? அதுக்கு நான் திருச்சிக்கு போணுமா? ஐயா, அது எப்படிமா முடியும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பா யாரே சொல்லிருக்காங்கம்மா. டேய், நீ என்ன உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் இல்லப்பா, நியாயத்தை சொல்றேன். ஓ, அன்னைக்கு தாத்தாவும் பாட்டியும் மாலையும் கழுத்துமா மனக்கோலத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அது சம்பவம் இன்னும் கண்ணு முன்னாடி இருக்குப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல இருந்து ஒரு ஈ காக்கா கூட அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது. சரி, எதா இருந்தாலும் அமைதியா பேசுங்க. நான் படிக்கணும். நீ போடா தங்கம், போய் படி. என்ன அதனால என்ன இப்போ? எல்லாம் நம்ம அப்பா வாங்கி கொடுத்தது தானே. என்ன பூவி, அவன் புக் எதுன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சிட்டா மட்டும் போங்க சார், போய் படிங்க சார். மச்சான், நாம செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டோம். நிஜமாவா? வர 18ஆம் தேதி மதுரைக்கு போய் மேட்ச் ஆடுறோம். நான் போய் புள்ளிங்களாண்ட சொல்லிட்டு வந்துறேன். வட்டா. 18ஆம் தேதி மதுரையில மேட்ச். எப்படி? ஏய், 18ஆம் தேதி எனக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நான் என்ன செய்யறது? அப்பா ஒரு நிமிஷம். உள்ள போய் ஒரு தடவைக்கு 12 தடவை யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொன்னதான் கரெக்ட்னு தோணுச்சு. 18ஆம் தேதி திருச்சி கல்யாணத்துக்கு நம்ம வீட்ல இருந்து யாராவது போயே ஆகணும். என்னடா திடீர்னு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ற? சப்போர்ட் இல்லம்மா, நியாயத்தை சொல்றேன். மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு அப்பையார் சொல்லிருக்காங்க, நான் அப்ப சொன்னேன். ஆனா இப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல்னு சொல்லியிருக்காரு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நடந்தாதான் சுற்றமும் நட்பும் நிலைக்கும். சரி வேலு, அப்ப நானே போயிட்டு வந்துடுறேன். நீ எப்படிமா போக முடியும்? உனதான் இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. ஆமால? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். இருந்தாலும் யாராவது ஒருத்தர் நம்ம வீட்ல இருந்து போயே ஆகணுமே. புவனாவை அனுப்பலான்னு அவளும் சின்ன குழந்தை. யார அனுப்புறது? என்னதுக்காக போக சொல்ற? முடியாது. முடியாது. நான் சொல்லவே இல்லையே. இப்ப சொன்னியே. என்ன சொன்ன? சொல்லவே இல்லைன்னு சொன்னல. அதான் சொன்னேன். அடப்பாவி. கல்யாணத்துக்கு நீயே போயிட்டு என்ன பண்ணீங்க? 17 அங்க 16 இங்க 18ல முடியாது. நாட் பாசிபிள் அட் ஆல். அதெல்லாம் சும்மாப்பா. அவனே அனுப்புங்க. ஏய், நீ தான் போற. நீ என்ன புவனா, நீ மாட்டி விட்டுட்டியே. போற போய்
கலந்துக்கிறேன். கலந்துக்கிட்டு கபடி 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 கபடி. வேலு ஜாகிரதை. ஏய், அவன் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு தெரியாதா? காலம் கெட்டு கிடக்குங்க. ஏய், கல்யாணத்துக்கு போகும்போது புக்ஸ் எதுக்குடா? அது திருச்சி போறதுக்கு 6 மணி நேரம் ஜேர்னி ஆகும்லப்பா. அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுன்னு அரியர் எக்ஸாம்க்கு படிக்கலாம்னு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குப்பா. என்னால முடியல. இவனை கேட்க இங்க யாருமே இல்லையா? என்ன தயவு செஞ்சு யாருக்கா தத்து கொடுத்துருங்க. இல்லனா முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்பா போனா அதுக்கு பேர் முதியோர் இல்லம்மா, குழந்தைகள் காப்பகம். ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவனை சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அப்புறம் வேலு, உங்க அப்பா ஆளுங்களா நெய் நெய்னு ரொம்ப ஒட்டி உறவாடுவாங்க. Correct. அவங்க கிட்ட கொஞ்சம் அளப்பா வச்சுக்கோன்னா. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுறேன். அவங்களாம் ரொம்ப நல்லவங்கம்மா இல்லப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடுங்க போடுங்க. இது செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்தா. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? என்ன? சரி சரி வரேன். டேய், என்ன இத மறந்துட்டு போறேடா. என்னது இது? gift வெள்ளி குடம். உங்க அப்பா ரொம்ப தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. 8000 ரூபாயா விலை. குத்தடி குத்தடி செய்யலாம், குனிஞ்சு குத்தடி செய்யலாம், குடத்தை வச்சு கும்மி அடியே, கடல் ரொம்ப தண்ணி அடியே, கடல் தண்ணி அடியே. டேய், என்னடா? இல்லம்மா, இத வச்சு மொய் நோட்ல அப்பா பேரை மட்டும் எழுதவா இல்ல உங்க பேரும் சேர்த்து எழுதவா? நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ. நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். நாங்கெல்லாம் உசார் ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம். கச்சேரி ஆரம்பிச்சலாமா? ஏ ஆதிவாசி அடக்கிவாசி, மதுரை மேட்ச்ல போய் ஜெயிச்சுட்டு வந்த பிறகுதான் கச்சேரிலாம். ஏய் வேலு, இன்னும் என்னடா தூக்கம்? மணி 8 ஆகுது. இந்திரிடா. இழுத்து போத்திட்டு எப்படி தூங்குறான் பாரு. வேலு, எந்திரிச்சு காஃபி குடி. எல்லாம் கண்ட கண்ட இடத்துல வீசிடுவான். கேட்டா கலைஞ்சிருந்தாதான் வீடு, அடுக்கி வச்சிருந்தா அடகு கடைன்னு ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்து சும்மா பேசுறது. அம்மா, என்னடி? என் கண்ணாடிய பாத்தியா? எல்லாத்தையும் எங்கிட்டயே கேளு. அம்மா, என்ன? அம்மா இங்க வந்து பாரு. டாடி காபி குடிச்சிட்டு திரும்ப தூங்குறாமா? அவன என்னடா சத்தம்? மருதமலை 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 முருகா. என்னடா முருகா? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. ஐயா, என்ன திடீர்னு சாமி பாட்டு? என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம்ல. இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன். இன்னைக்கு தைப்பூசம் இல்ல. அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நேவர். சட்டுக்கூடு சந்தனம் சட்டுக்கூடு சந்தனம் சக்கச்சின் 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 சக்க. அம்மா, என் பிங்க் கலர் சுடிதார் எங்கம்மா? ஏண்டி, அவன் கப்பல்ல தானே இருக்கு. எடுத்துக்க. என்ன? என் Dress எடுக்கணும். Dress எல்லாம் இங்க இல்ல. பிங்க் சுடிதார் பீரோக்குள்ள தான் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. உனக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா? பிங்க் கலர் சுடிதார் தான் பொண்ணுமா நீ? வா. சரி. என்ன? ஒண்ணு இல்லையா? இதான். வர வர நீ ரொம்ப ஓவரா போற. வச்சுக்கிறாரு. வேலு, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. காலையில எந்திரிச்சோன்னா 2 விஷயம் தவறாம பண்ணணும். என்னது? ஒண்ணு சாமி கும்பிடணும், அது நமக்கு நல்லது. இன்னொன்னு குளிக்கணும், அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. போய் குளி. நீ நல்லா பேச கத்துக்கிட்டமோ? ஏய், அழகா பொண்ணு மாதிரியே இருக்குடா. பொம்மைமா. பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு உள்ள உட்கார்ந்திருக்கிற மாதிரியே இருக்கு. ஆமா, நான் தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து பொம்மை நோட்ல மறைச்சு வச்சிருக்கேன். போய் வேலையை பாருமா. அம்மாடா, அழகா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே. பொட்டு இல்ல.
இப்ப என்ன பொட்டு வைக்கணும் அதானே கொடு, நானே வைக்கிறேன். இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. போய் குளிடா. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செக் பண்ணு. ஆமா சார், அதே வண்டி தான். அதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் கண்டிப்பா இந்த ஏரியால தான் இருக்கும். எல்லாரும் இங்க என்னடா பண்றீங்க? இல்லப்பா ஏதோ கூட்டமா இருந்தது அதான். வேலை வெட்டி இல்லாம இருந்தா வேடிக்கை தான் பார்க்கணும். உங்கள மாதிரி எவனோ ஒரு தருதலை தான் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்து வண்டியை இங்க மறைச்சு வச்சுட்டு எங்க ஒளிஞ்சிருக்கான் பாரு. உன் கூட நிக்கிற கூட்டாளிங்க முழிக்கிற மொழிய பாரு. பொண்ணை கடத்தினவன் மாதிரியே இருக்கான். அட பாவி, அக்யூஸ்ட எதிரிலே வச்சு நம்மள கலாய்க்கிட்டு பத்தியா இது? ஏய், உங்களை யாரா ஓட்டேரி நரி? நானே சொல்லிடுறேன், அவன் ஃபாதர் ஆயிட்டான் சார். சொல்லிட்ட மாதிரி கேக்குறாருல. ஆமா சார். ஓ, கல்யாணமாய் ஃபாதர் வேற ஆயிட்டானா? இல்ல சார், சாந்தோம் சர்ச்சில் ஃபாதர் ஆயிட்டான். வணக்கம் சார். வணக்கம் சார். என்னையா சார், ஓபன் ஆயில கொண்டாந்துட்டோம்ல. பிடிக்க முடியாது. கண்டிப்பா பிடிச்சோம் சார். வெரி குட். சார், அவன் மாட்டிக்குவான். செந்தில், இந்த ஏரியா முழுக்க தரோவா செக் பண்ணணும். ஓபன் ஆயி நேரா உங்க வீட்டுக்கு தான் போகுது. அந்த பொண்ணு வேற அங்க இருக்கா. இப்ப என்ன பண்ண போற? கோ கோ கோ. கோ கோ கோ. இந்த வீடு ஆசியா மாட்டிடு. ரொம்ப நல்லா இருக்கு. கோ கோ. அப்பா சீக்கிரம் போ. லெஃப்ட் ஓடு ஓடு ஓடு. கண்டிப்பா மாட்டிக்குவா. என்ன சார் நம்மள பார்த்து அந்த 3 நாய்கள் முறைக்குது? அது சாதாரண நாய் இல்லனே. கடிச்சுனா ஒரு பீஸ் கூட விடாது. எல்லாரும் ஓடுங்க. தனலட்சுமி சீக்கிரம் கிளம்பி வெளியே போனோம். தனலட்சுமியா? யார் தனலட்சுமி? தனலட்சுமியா? அதானே. யார் அது தனலட்சுமி? ஏய், இப்ப சொல்றியா இல்ல அம்மா கூப்பிட்டா? புவி புவி ப்ளீஸ் புவி, என் செல்லல்ல. இல்ல. நீ என் தங்கச்சி இல்ல, அக்காவா நினைச்சு கேக்குறேன். அப்புறம் கைய காலா நினைப்ப, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல தனலட்சுமி யாருன்னு சொல்லு தம்பி. புவி விளையாடுற நேரம் இல்ல புவி. அம்மா. தனலட்சுமி புவி புவி தப்படுத்துக்காத புவி. பாவம் புவி, அந்த பொண்ணு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா. அதனாலதான் அம்மாட்ட சொல்லிடாத. என் செல்லல. எதுக்கு நீ கத்துற? அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. ஏய், என்னடி பாட்டு? இன்னைக்கு அன்னையர் தினம் இல்லம்மா? இல்லையே. அதான் நானும் சொன்னேன். இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல. அன்னையர் தினத்தன்னைக்கு தான் அம்மா பத்தி பாடணும்னு கிடையாது. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோர் ஆலயம். கர்மம் கர்மம், உன் அண்ணன் கூட சேர்ந்து நீயும் இப்படி ஆயிட்டியா? பாட்டை நிறுத்திட்டு ஒழுங்கா படிக்கிற வேலைய பாரு.
அதனாலதான் அம்மாவை கூப்பிட்டேன். அந்த பொண்ணால நீ தப்பிச்ச தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் பூவி. மச்சான் அந்த முத்துப்பாண்டி மெட்ராஸ்க்கு வந்துட்டானடா. வரட்டும். டேய் அந்த வெடிலாம் ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா ஒர்க் ஆகுமா? இப்போ இது ரொம்ப முக்கியம். இதுவும் முக்கியம்தான். மச்சான் எனக்கு இனிமே ரொம்ப பயமா இருக்குதுடா. பயமா இருக்குதுன்னா கிளம்பு. ஏய் ஆதிவாசி, அமிக்கி வாசிச்சுட்டேன். ஏன்டா தேவையெல்லாம் பயன் சாவறீங்க? அவளை என் ரூம்குள்ள வச்சிருக்கிற வரைக்கும் ஒரு டென்ஷனும் கிடையாது. என்ன மச்சான்? வா, டென்ஷன் ஆகாத. எதுக்கு பயப்படுற? வா வா. அங்க பாருங்கடி. நான் சொன்னேன்ல, இவங்களதான் எங்க அண்ணன் மதுரையில இருந்து கூட்டிட்டு வந்துச்சு. பேர் தனலட்சுமி. ஐ அம் ஷீலா. ஹாய், ஐ அம் சுஷ்மிதா. நரி இந்த பேக்கரி ஐட்டம் எல்லாம் ரெடியா? இதோ இங்கதான் இருப்பாங்களா? என்னடா? மச்சான் அவ உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னியே சரிதான். ஆனா இப்போ நம்ம எல்லாம் உள்ள போறது கன்ஃபார்ம் ஆகி போச்சுடா. ஏன்? அங்க பார், அவ வெளியில வந்து ஒரு குரூப்போட சேர்ந்து கும்மாலாஷ். ஏய் எதுக்குடி அவளை வெளியே கூட்டு வந்த? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்க கூடாதா? நீ மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சல்ல. அரிசி மூட்டை ரொம்ப முக்கியம் உனக்கு. யாரா பார்த்தாங்கன்னா? யாராவது கேட்டா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர்னு சொல்லிக்கிறேன். ஆமா இதுக்கே பதறியே. நாளைக்கு நான் என் ஸ்கூல் கூட்டி போறேன். எது ஸ்கூலா? ஒண்ணு. ஏய் அப்பாடா. ஆக்சுவலி செல்ஃபி. அரிசி மூட்டைங்க வாங்க. வரமாட்டேன். வந்தா நீ அடிப்ப. நீ வரலனால அடிப்ப. ஏய் நாராயணா நான் தான். அடடடட நம்மால என்னன்னா தெந்த நாட்டுல யார் இவங்க? தெரிஞ்சவங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. லைட் ஹவுஸ் மேல சுத்தி பார்க்கணும்னாங்க. அதான். உனக்கு இல்லாததா மேல போ சுத்தி பாரு. ஆனா ஒரு கண்டிஷன், நாளைக்கு நடக்கிற ஃபைனல் மேட்ச்ல அந்த பஞ்சாப் டீம் நீ அடிக்கிற அடியில பஞ்சாப் பறக்கணும். அதான் இந்த நாராயண ஸ்டெடியா பார்க்கணும். கலக்குறோம் ஜெயிக்கிறோம். அதேதான் மேடம் வேலு ரைட பாத்துக்கிறீங்க. வேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனையும் அப்பிட்டு கில்லி மேடம் கில்லி. ஆமா மேடம். சரி நாராயணா அடங்கு. அது என்ன கில்லி? நம்ம ஏரியால நம்மள எல்லாரும் கில்லின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே பேரை டீமுக்கு வைக்கணும்னு பசங்க பிரியப்பட்டாங்க. அதான் வச்சுக்கணும். பாத்தியா, இதுதான் எங்க ஊர் ஈஃபில் டவர். இங்க இருந்து பார்த்தா சிட்டியே தெரியும். ஆனா நம்ம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. படிக்கும் போதே அடிக்கடி கிளாஸ கட் அடிச்சுட்டு கரெக்டா இங்க வந்துருவோம். திருட்டு முடிக்கிறது. என்ன பண்ற? கல்வெட்டுகளை தேடிக்கிட்டு இருக்கிறேன். கல்வெட்டா? உள்ள சில பல சரித்திர நாயகர்களோட பேரெல்லாம் இருக்குது. இத பாத்தியா, ஓட்டேரி நரி. என் கூட இந்த ரெட்டை ஜடை போட்டு ஒரு பையன் சுத்தி நிற்பானே. இது என்ன? ஆதிவாசி? அது ஆதிவாசி இல்ல, ஆதிவாசி. அதத்தான் அந்த நாதேரி இப்படி எழுதி வச்சிருக்கு. இத பாத்தியா, சரவண வேலு சாரோட பேரு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? எங்க அப்பா. உங்க அப்பாவா? நான் 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆனதுக்கு அடி நடிச்சுட்டு ஒண்ணு சொன்னாரு. என்ன? நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பேர் நிலைச்சிருக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும். அன்னைக்கு வந்து என்னத்தான் இதெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் ஒரு காலம். என்ன பண்ற? ஓம்பேரி எழுதுறியா? எழுது. நீ இங்க வந்து இருந்துட்டு போனன்றதுக்கு ஒரு இதுவா இருக்கட்டும். குளிர்து உனக்கு? இல்ல உந்து புட்டா எனக்கு குளிர்.
உன்னையொன்று கேட்பேன், என்ன உண்மை சொல்ல வேண்டும். சத்தியமா அது மட்டும் நம்மளால முடியாது. என்ன பாடத் தோன்றும்? உனக்கு என்ன தோணுதோ பாடு.